வணக்கம் மக்களே, நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய புதிய டாபிக் தென்னை. இந்த தீபத்தில் எப்படி நாங்கள் தென்னையை விற்பனை பண்ணோம், எவ்வளோ லாபம் நமக்கு கிடைக்கும், இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிதா ஃபார்ம் இந்தியா இதுதான் சேனல் பேருங்க. வாங்க நம்ம டாபிக்கில் போகலாம். குறிப்பாக சொல்ல போனோம்னா, இந்த தீபம் பார்த்திங்கன்னா நாளை மறுநாள் தீபம் திருவண்ணாமலையில் சிவன் கோயிலுக்கு சிறப்பான ஒரு நாள். இங்கே பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு வருகை தரும் பக்தர்களுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 45 லட்சம் எதிர்பார்க்குறாங்க. 45 lakhs பக்தர்கள் எக்ஸ்பெக்டட் பை திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட். அப்போ இதில் என்ன ஆகுதுன்னா, கிளைமேட் இன்றைக்கி மழைங்க, ஃபுல்லாக மழை. நேற்று பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயில், அதுக்கு முன்ன நாள் பார்த்திங்கன்னா நல்ல வெயில். எப்படி வெயில் இருக்குன்னா, மழையும் ஈவினிங்கில் பெய்யுது, பனியும் பெய்யுது, கூடவே பார்த்திங்கன்னா வெயிலோட தாக்கம் எக்கச்சக்கம், ஒரே உருக்கமாக இருக்குது, புழுக்கமாக இருக்குது. அப்போது இளநீர் பார்த்திங்கன்னா ஒரு 1000 பீஸ் சேல் ஆகிற இடத்துல அட்லீஸ்ட் ஒரு 700-800 சேல் ஆகுதுங்க. எப்படி நம்ம விற்பனை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிலை சுற்றி பகுதி, கோவிலோட மலை சுற்றியுள்ள பகுதி, அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா கோவிலோட மலை சுற்றளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கம்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14 கிலோமீட்டர்ஸ். நம்ம திருவண்ணாமலை பெரிய கோயில் ஆரம்பித்து நடைப்பயணம் ஆரம்பித்தாங்கன்னா திருப்பி கொண்டு அங்கே முடிக்கிறதுக்கு 14 கிலோமீட்டர் பை வாக் நடந்து போகணும். அப்போது மக்கள் என்ன பண்ணுவாங்க, பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, போகிற வழியில் அவங்க ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் போகும்போது கொஞ்சம் இலைப்பாறும் இடத்தில் அவர்கள் தேநீர் குடிப்பதோ அல்லது இந்த மாதிரி இளநீர் குடிப்பதோ இல்லை வேறு ஏதாவது அவங்க கொஞ்சம் உடலுக்கு பூஸ்டப் பண்ணிவிட்டு அவங்க போவாங்க. அதில் பிரதானம் பார்த்திங்கன்னா இளநீராக தான் இருக்குது. ஏன்னா இளநீர் நம்ம திருவண்ணாமலையில் 25 ரூபாய்க்கு செல் பண்ணுறாங்க. 20, 25, 30, 35ன்னு. இதில் பார்த்திங்கன்னா மக்களுக்கு 25 ரூபா இல்லை 20 ரூபா செல் பண்ணுற காய் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மிக 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 சொற்ப காசாக தோணுது. ஏன்னா சென்னை மாதிரி, பெங்களூர் மாதிரி, ஹைதராபாத் மாதிரி பெருநகரங்கள்லாம் பார்த்திங்கன்னா 60 ரூபா 70 ரூபா ஒரு காய் சைஸு காய் விலை போகுது. நமக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம 2 விதமாக விற்பனை பண்ணலாம். ஒன்று பார்த்திங்கன்னா, நம்ம தோட்டத்துக்கு டைரெக்டாக வியாபாரி வருவாங்க, அறுவடை பண்ணுவாங்க. அறுவடை பண்ணுற சமயத்தில் இளநீர் பார்த்திங்கன்னா 15 ரூபா. ஏன்னா அறுவடை பண்ணுறப்ப எல்லாமே மொத்தமாக அறுவடை பண்ணிவிடுவாங்க. பண்ணும்போது ஏன்னா தேங்காய் இருக்குன்னா அதுவும் அறுவடை பண்ணிவிடுவாங்க. அறுவடை பண்ணிவிட்டு அதில் இளநீருக்கு 15 ரூபா ஒரு காய்க்கும், தேங்காய்க்கு 12 ரூபாய் ஒரு பீஸ்க்கு நமக்கு காசு கொடுக்குறாங்க. இப்போ வித்தியாசமாக பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் இந்த மரத்தெல்லாம் ஒரு மரத்தில் ஒரு 200லேருந்து ஒரு 300 காய் இருக்குது. இப்போ நம்ம எதிர்பார்க்குறது பார்த்தீங்கன்னா, ஒரு மரத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 300 காய் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்குறது. சில பேர் நான் சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் கண் கூட பார்த்தது இல்லை. ஒரு மரத்திற்கு ஒரு 70 காய் 100 காய் வந்தால் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நிஜமாகவே சில நேரங்கள் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. அது ஏன்னு தெரியல எனக்கு. அவ்வளோ காய் கம்மியாலாம் நம்ம தென்னை மரத்தில் தான் சரித்திரமே இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா எந்த மரமாக இருந்தாலும் சரி, அதுக்கு நம்ம நினச்சா காய் நம்ம சரளமாக கொண்டு வர முடியும். அதற்குண்டான யுக்திகள் நம்மக்கிட்ட இருக்குது, அதுக்குண்டான வழிமுறை நம்மக்கிட்ட நிறையவே இருக்குது. இந்த வழிமுறையை பின்பற்றி தான் நம்ம தென்னை மரங்கள் எல்லாமே நம்ம தென்னங்காயை கொண்டு வரோம். இப்போ இதெல்லாம் நீங்கள் பார்க்குற இந்த மரத்தில் ஒரு காய் கூட இல்லாமல் தான் இருந்தது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் குண்டுமல்லியில் எங்களோட கவனம் இருந்ததுனால இங்கெல்லாம் நம்ம இது பார்த்திங்கன்னா ஒரு மனை தான். இது ஒரு 20 சென்ட் அளவுள்ள ஒரு மனை. இது நம்ம தோட்டம் தான், நம்ம இடம் தான், ஹைவே ஒட்டி இருக்கும். இங்கே ஒரு வீட்டு உபயோகத்துக்காக மரங்கள் நட்டு வச்சுது. இது மரங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே காய்ப்பு இருக்குது. அதை நம்ம அப்படியே கமர்ஷியலாக மாற்றிட்டோம். அப்படியே
நம்ம கமர்ஷியலாக வந்து இளநீருக்கு வந்து 15 ரூபா கொடுத்துட்றோம், காய் வந்து 12 ரூபா கொடுத்துட்றோம். இதுவே நம்ம இன்னும் கொஞ்சம் மெனக்கெடுத்து அதை இன்னும் கொஞ்சம் கமர்ஷியல் வந்து இன்னும் கொஞ்சம் விரிவடைஞ்சு பண்ணணும் அப்படின்னு நினச்சா நம்ம திருவண்ணாமலையில் மலை சுற்றுற வழியில் வந்து நம்ம வந்து இளநீர் கடை வந்து சின்னதாக ஒன்று போடலாம். இளநீர் ஒன்று நம்ம போடலாங்க. எப்போல்லாம் இதில் வியாபாரம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மாதத்திற்கு சொல்கிறேன் இல்லைங்களா, பௌர்ணமி 3 நாள் வந்து பார்த்திங்கன்னா விசேஷமாக இருக்கும். கிட்டத்தட்ட 10 to 15 lakhs பீப்புள் வந்து நமக்கு கோயிலுக்கு வராங்க, மலை சுற்றுவாங்க. ஒன்று அமாவாசை அன்னைக்கு இவ்வளோ க்ரௌடு இல்லை, ஆனால் க்ரௌடு இருக்குது 2. அதுக்கு போக வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த நாட்கள் வந்து வார விடுமுறை நாட்கள் அப்படிங்கிறதுனால ஆந்திர பிரதேஷ் மற்றும் கர்நாடகாவிலிருந்து மக்கள் வந்து மழை வெள்ளம் போல் திரண்டு வராங்க. அந்த கணிப்பு பிரகாரம் பார்த்தா 2-3 லட்சம் பேராவது வந்துட்டு போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு கணிப்பு. வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோயில் பார்த்துட்டு பிறகு மலையும் சுற்றுறாங்க. அப்போ கிட்டத்தட்ட வாரத்தில் 3 நாட்கள் 4 வாரம் 12 நாள் ஆச்சுங்களா. பிறகு வந்து பௌர்ணமி ஒரு 3 நாட்கள் 15 நாள், அமாவாசை வந்து 2 நாள் 17 நாள். நம்ம எல்லாமே வந்து டிப்ரெஷன் வேல்யூ போட்டு நம்ம ஒரு 15 நாள் நம்ம வச்சா கூட ஒரு நாளைக்கு நமக்கு ஒரு உத்தேசமாக ஒரு 100 காய் நம்ம வந்து விற்பனை பண்ணுறோன்னு வச்சுங்க. ஒரு காயோட விலை வந்து 25 ரூபா. 100 காய் நம்ம விற்பனை பண்ணால் கூட 2500 ரூபா, அல்லது 200 காய் நம்ம விற்பனை பண்ணுறோம் அப்படின்னா 5000 ரூபாய். அப்போ நமக்கு மாத வருமானம் 1.5 லட்சம். இப்போ 200 காய் தான் விற்குமான்னு கேட்டால் நம்மக்கிட்ட வியாபாரி வாங்கிட்டு போகிற ஒருத்தர் அவரோட தொழில் ரகசியம் சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் 1000 காய் 500 காய் சில நேரங்களில் விற்பனை பண்ணுறாரு. நம்ம தோட்டத்துலேருந்து 1000 காய் நம்ம இறங்கி தரோம்னா ஒரே நாள் விற்பனை பண்ணிடுறாரு. அப்போது 1000 காய் இன்ட்டு ஒரு 20 ரூபா போட்டால் கூட என்னங்காச்சு, 2 ரூபா போட்டாலே 1000 காய்க்கு 2000 ரூபா, 2 ரூபா போட்டாலே. அப்போ நமக்கு அவங்களுக்கு எவ்வளோ லாபம் வந்து அவங்களுக்கு கிடைக்குன்றது நீங்களே வந்து கணக்கு பண்ணி பாருங்கள். ஒரு நாள் வருமானம் அவருக்கு 20,000, 10 நாள் அந்த மாதிரி விற்பனை அவர் பண்ணால் கூட 2 லட்சம். ஸோ நிச்சயமாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 காய் நம்ம விற்பனை பண்ணாலே 10 காய்க்கு வந்து 200 ரூபாய் கிடச்சிருதுங்க. 100 காய்க்கு 1000 ரூபா 2000 ரூபா கிடச்சிரும். 20 ரூபா போட்டால் இல்லது 25 போட்டால் 2500 ரூபா அந்த மாதிரி கிடச்சிருதுங்க. அப்போது நமக்கு வந்து சராசரியாக ஒரு 1000 காய் நம்ம விற்பனை பண்ணோம் 25,000 ரூபா, 10 நாளைக்கு வந்து 2 லட்சம், அதுக்கப்புறம் 5 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.25 லட்சம், 3 லட்சம், 3.25 லட்சம் நமக்கு லாபம் இருக்குது. அப்போ நம்ம சொந்த தோப்பு இருக்கிற பட்சத்தில் நமக்கு அதுக்கு உண்டான ஒரு விலை வந்து நிகர லாபம் தான் நமக்கு. நம்ம ஒரு மரத்துக்கு ஏறி இறங்குற ஒருத்தருடைய அன்னைக்கு அவரோட சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா, ஒரு மரத்துக்கு 100 ரூபாய். நம்ம எப்படி கணக்கு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மரத்தில் குறைஞ்சதும் 40 காய் இருந்தால் ஒரு ஆளை கூப்பிட்டு மரம் ஏற சொல்கிறோம். ஏன்னா நமக்கு இருக்குது ஒரு 10 காய்க்கு வந்து 250 ரூபா இருக்குது, ஒரு 40 காய் இருக்குது அப்படின்னா ஒரு 1000 ரூபா இருக்குது நமக்கு அன்றைக்கி. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1000 ரூபா வந்தால் 100 ரூபா அவங்களுக்கு மரம் ஏறி இறங்குறவங்களுக்கு 100 ரூபா போயிடும். அப்புறம் காய் வெட்டி தரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தாருன்னா 1000 ரூபா கொடுத்துடணும். அப்புறம் நம்ம போயிட்டு வண்டி வாடகை இருக்குது, இல்லை வாடகை இல்லைன்னா நம்ம சொந்தமாக பைக் இருந்தால் பைக்கில் கூட 2 சைடு ஒரு 200 காய் தானே ஒரு மூட்டையோ இல்லை கொலையாவோ கட்டி தொங்கிட்டு போயிடலாம். இல்லை நம்ம வெட்டுறதுக்கு நம்மளே சொந்தமாக வெட்டிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருந்ததுன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 காய் விற்றாலும் 2500, 200 காய் விற்றாலும் ஒரு 5000 ரூபா. ஒரு நாளைக்கு மாத வரணும் குறைவில்லாத ஒரு மனம் 1.5 லட்சம். நமக்கு வந்து எல்லாமே கூட்டி கழித்து பார்த்தா கூட ஒரு 5000 ரூபா செலவு போனால் கூட நமக்கு நிகர லாபம் 1 லட்சம் இருக்குங்க. இது நம்ம இவ்வளோ தெளிவாக நம்ம விஷயத்த நம்ம மக்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறோம்.
அதை எப்படி பராமரிப்பு பண்ணணும் அதெல்லாம் நம்மளுக்கு சந்தேகம் இருக்குது இல்லைங்களா. இப்போ பராமரிப்பு ஒன்றும் இல்லைங்க, கீழே வந்து நம்ம அதே தான் ஃபேக்டாம்பாஸ் டிஏபி தான் போட போகிறோம். இது ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்க வேணாம், அதுக்குள்ளே நிறைய அர்த்தம் இருக்குது. ஃபேக்டாம்பாஸ் டிஏபி பண்ணோம். என்ன பண்ணலான்னு பார்த்தா, மரத்தை சுற்றி ஒரு அடி தள்ளி 1 அடி தள்ளி இந்த உரத்தை வந்து ஒரு அரை வட்டம் இல்லை ஒரு முழு வட்டம் எடுக்கலாம். இல்லைனா 4 மூலையில் வந்து கடப்பாறையை வச்சு நம்ம ஹோல் போட்டு அந்த ஹோல்குள்ளே வந்து நம்ம உரத்தை போடலாம். இதே நம்ம வந்து இயற்கை முறையில் பண்ணுறோம்னா நம்ம ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு எல்லாமே தெரியும், ஆட்டு சாணம் மாட்டு சாணம்லாம் நமக்கு அவைலபிலிட்டி இருக்கான்னு பாருங்கள், கொண்டு வந்து நம்ம மரத்துக்கு சுற்றி தூரில் போடலாங்க. இதுமாரி போடும்போது நமக்கு அந்த வளர்ச்சியும் சரி, அப்புறம் தென்னை மரம் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். எக்காரணத்தை கொண்டும் செயற்கை உரம் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக கொட்டிட வேண்டாங்க. இப்போதைக்கு நல்லாயிருக்கும், பட் அது ஃப்யூச்சரில் வந்து நம்ம எல்லாரையும் பாதிக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இயற்கை உரங்களில் நம்ம செய்கிறதுல வந்து ரொம்ப சிறப்பு, ரொம்ப அதுவும் நல்லது. 4 பேருக்கு நம்மளால் முடிஞ்சது ஒரு சின்ன உதவி தாங்க. இது வந்து நம்ம தோட்டத்துக்கு போகிற வழியில் ஒரு ஆறு, அந்த ஆற்றுல தான் இப்போ தண்ணி போயிட்டுருக்குங்க. 10 நாளுக்கு முன்னாடி ஒரு ஆற்று பெருவெள்ளம் வந்து தான் பெரிய அது சரி பண்ணுறதுக்கு எங்களுக்கு பொதுமகன் ஆகிடுச்சு. மறுபடியும் மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது இப்போது. நன்றி, தேங்க்யூங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.